வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் காமிக்ஸ் கேரக்டர் ஸ்பைடர்மேனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் ஸ்பைடர்மேன் படங்களோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, ஸ்பைடர்மேன் புது சூப்பர் ஹீரோவா நியூயார்க் சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண வல்ச்சர்ன்ற வில்லனை சமாளி அதை எப்படி பண்றாருன்னு காட்டுற படம் தான் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங். சரி வாங்க, இப்ப நம்ம இந்த வீடியோல ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். 2012 நியூயார்க்கை சிட்டாரி ஆர்மி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா நியூயார்க் ஃபுல்லாக செம்மையாக டேமேஜ் ஆகியிருக்கு. நியூயார்க்கில் இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நியூயார்க் சிட்டியோட கிளீனிங் கான்ட்ராக்டை எடுத்தவர் தான் ஆட்ரியன் டூம்ஸ். இப்போ அவரோட ஒர்க்கர்ஸோட சேர்ந்து நியூயார்க் சிட்டியில் உள்ள ஏலியன் டெக்ஸ் எல்லாம் உடச்சி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மேம் அங்கே வந்து போஸ்ட் பேட்டில் கிளீன் அப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. டூம்ஸ் சிட்டி கிளீனிங் கான்ட்ராக்டை அவர் எடுத்திருக்கிறதா சொல்கிறாரு. அந்த மேம் இதெல்லாம் டேஞ்சரஸ் ஆப்ரேஷன்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்துப்பாங்க, இந்த ஆப்ரேஷன் இப்போ டேமேஜ் கண்ட்ரோல்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸையும் இவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்றாங்க. டூம்ஸ் அந்த மேம் கிட்ட இந்த ஒர்க்கை நம்பி ட்ரக்ஸ்லாம் வாங்கிட்டேன், எக்கச்சக்க புது ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணிட்டேன், இவங்க எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மேம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மேம் கூட வந்த ஒர்க்கர், நீ அவசரப்பட்டு ட்ரக்கெல்லாம் வாங்கியிருக்க கூடாதுன்னு கிண்டலா சொல்ல அவரை டூம்ஸ் அடிக்கிறாரு. அப்ப அந்த மேம் அந்த கமோஷனை தடுத்து, உனக்கு ஏதாவது பேசணும்னா என்னோட சுப்பீரியர்ஸ்ட போய் பேசுன்னு சொல்லிடுறாங்க. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்ட தான் ஃபெடரல் கவர்மெண்ட் ஏலியன் டெக்ஸை கிளீன் பண்றதுக்கான ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. டூம்ஸோட டீம் யார் இந்த ப்ராப்ளம்க்குலாம் காரணமோ அவங்களையே கவர்மெண்ட் காசு கொடுத்து கிளீன் பண்ண வைக்குதுன்னு நினைக்கிறாங்க. டூம்ஸோட ஒர்க்கர் அந்த ஏலியன் டெக்ஸ் எல்லாம் வச்சு பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதை கேட்ட டூம்ஸ் சில ஏலியன் டெக்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்காம அவரே வச்சுக்கலாம்னு முடிவு பண்றாரு. 8 வருஷத்துக்கு அப்புறமா டூம்ஸோட ஆர்கனைசேஷன் பெருசாகுது. ஏலியன் டெக்ஸை வச்சு பல டேஞ்சரஸான வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்கி பிசினஸ் பண்றாங்க. டூம்ஸ் அவருக்குன்னு மிகப்பெரிய வல்ச்சர் சூட்டையும் உருவாக்கி இருக்காரு. அந்த சூட் மூலமா புது ஏலியன் டெக்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்து பீட்டர் பார்க்கர் ஃபிலிம் பண்ண ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அதுல ஹாப்பி ஹோகன் ஒரு கார்ல பீட்டரை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஹாப்பி பீட்டர் எடுக்கிற வீடியோவை யார்கிட்டயுமே காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. பீட்டரும் தெரியும்னு சொல்றாரு. அடுத்து ஹாப்பி ஒரு பிரைவேட் பிளேன்ல பீட்டரை கூப்பிட்டு போறாரு. ஹாப்பியும் பீட்டரும் பெர்லினுக்கு போறாங்க. பீட்டர் கேப்டன் அமெரிக்காவோட டீமை தடுக்க தான் போறாரு. அப்புறம் ஹாப்பி பீட்டரை சூட்டை போட்டுட்டு ரெடியாக சொல்ல பீட்டரும் ஸ்பைடர் மேனா ரெடி ஆகுறாரு. அதை வந்து பார்த்த ஹாப்பி என்ன தடா போட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. நான் உன்கிட்ட கொடுத்த சூட் கேஸ் எங்கன்னு கேட்கிறாரு. அந்த கேஸ்ல டோனி ஸ்டார்க் ஸ்பைடர் மேனுக்காக ஒரு புது சூட்டர் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. அதை பார்த்த பீட்டருக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அடுத்து பீட்டர் கேப்டன் அமெரிக்கா டீமுக்கும் அயன்மேன் டீமுக்கும் சண்டை நடக்கிற இடத்துக்கு போறாரு. அயன்மேன் கூப்பிட்டதும் ஸ்பைடர்மேன் அயன்மேனுக்காக சண்டை போட போறாரு. ஸ்பைடர்மேன் அந்த சண்டைக்கு நடுவுலயே அங்க நடக்கிறதெல்லாம் ஷூட் பண்றாரு. ஃபைட் முடிஞ்சு பீட்டர் அவரோட ரூமுக்கு வந்துட்டாரு. அப்புறம் கார்ல டோனி ஸ்டாக்கோட பீட்டர் போறாரு. டோனி ஸ்டாக் ஆண்ட்மேக்காக பீட்டர் ஸ்டாக் இன்டர்ன்ஷிப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதா சொல்றாரு. அடுத்து டோனி ஸ்டாக் அந்த புது ஸ்பைடர்மேன் சூட்டை பீட்டர் பார்க்கருக்கே கொடுத்துட்டாரு. நியூயார்க்ல ஹாப்பி ஹோகன்ஸ் தான் இருக்க போறாரு. அதனால பீட்டரை ஹாப்பி தான் பார்த்துப்பாரு. பீட்டர், நான் இப்போ ஒரு அவெஞ்சரான்னு கேட்க அதெல்லாம் இல்லைன்னு டோனி சொல்லி பீட்டரை வீட்டுக்கு அனுப்புறாரு. 2 மாசத்துக்கு அப்புறமா பீட்டர் ஹாப்பிக்கு நான் நெக்ஸ்ட் மிஷினுக்கு ரெடியா இருக்கேன்னு மெசேஜ் அனுப்புறாரு. பீட்டர் இந்த 2 மாசத்துல ஹாப்பிக்கு எக்கச்சக்க மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எதுக்குமே ஹாப்பி ரிப்ளை பண்ணல. அடுத்து பீட்டர் அவரோட ஸ்கூலுக்கு போறாரு. அப்ப கார்ல வந்த பீட்டரோட கிளாஸ்மேட் ஃபிளாஷ் பீட்டரை கிண்டல் பண்ணிட்டு போறான். பீட்டரோட ஸ்கூல்ல ஹோம் கமிங் பார்ட்டி நடக்க போது அதை பெட்டி பிராண்ட் அண்ட் ஜேசன் ஸ்கூல் நியூஸ்ல சொல்றாங்க. அடுத்து
அடுத்து பீட்டரோட ஃப்ரெண்ட் நெட் பீட்டர் கிட்ட வந்து ஸ்டார் வார்ஸ் லீகோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதிகமா பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லி இன்னைக்கு நைட் எல்லாத்தையுமே பில் பண்ணலாமான்னு கேட்கிறாரு. ஆனா பீட்டர் ஸ்டாக் இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு சொல்லிடுறாரு. பீட்டருக்கு அவங்க சீனியரான லிஸ் மேல ஒரு கிரஷ் இருக்கு. அடுத்து பீட்டர் அவரோட கெமிக்கல் லேப்ல வெப் ஃப்ளூயிட ரெடி பண்றாரு. பீட்டர் லஞ்ச் டைம்ல லிஸ்ஸ பார்த்துட்டே இருக்காரு. அதை பார்த்த மிஷேல்ன்ற பொண்ணு பீட்டரை கிண்டல் பண்றாங்க. லிஸ் நேஷனல் காம்படிஷனான டீகேத்தலான் குவிஸ் காம்படிஷனுக்கு ஜூனியர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க நெட் மிஷேல்லாம் இருக்காங்க. பீட்டரோட டீச்சர் பீட்டரை குவிஸ்ல ஜாயின் பண்ண சொல்லி கேட்கிறாரு. பட் பீட்டர் அந்த 1 வீக் வாஷிங்டன் போகணுன்றதுக்காக ஒத்துக்கல. பிகாஸ் ஸ்டார்க் எப்ப வேணாலும் அவரை கூப்பிடுவாருன்னு சொல்லிடுறாரு. அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அப்செட் ஆக்குது. பிகாஸ் பீட்டர் செம பிரில்லியன்ட், அவர் வந்த நேஷனல்ஸை கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. பட் பீட்டர் வரல. அதுக்கு பதிலாக ஃபிளாஷை செலக்ட் பண்றாங்க. பீட்டர் கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்கூல்ல இருந்து கிளம்பி பக்கத்துல உள்ள கடைக்கு போறாரு. அங்க சில பொருள் எல்லாம் வாங்குறாரு. அந்த கடைக்கு பீட்டர் ரெகுலர் கஸ்டமர் தான். பீட்டருக்கு அந்த கடை ஓனர் மிஸ்டர் டெல்மாரை நல்லா தெரியுது. பீட்டர் ஒரு தெருமுக்கு போய் அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுக்கிறாரு. அவரோட பேக்கை அங்கேயே வச்சுட்டு சூட்டை டைட் பண்ணிட்டு ஸ்பைடர்மேனை கிளம்புறாரு. ஸ்பைடர்மேன் ஒரு சைக்கிள் திருடனை தடுக்கிறாரு. மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு. சில இடத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொதப்பி திட்டும் வாங்குறாரு. பீட்டர் ஹாப்பிக்கு வாய்ஸ் மெயில்ல இன்னைக்கு அவர் பண்ண எல்லா நல்ல விஷயங்களையும் சொல்றாரு. பீட்டர் அவரோட நெக்ஸ்ட் ரியல் மிஷின்காக வெயிட் பண்றாரு. பீட்டர் அவரோட வெப் ஃப்ளூயிட் காலியானதால அதையும் மாத்துறாரு. ஸ்பைடர்மேன் சில பேர் ஏடிஎம் கொள்ளடிக்க போறத பாக்குறாரு. அவங்க சில ஹைடெக் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏடிஎம் மிஷினை உடைக்கிறாங்க. அங்க ஸ்பைடர்மேனும் வராரு. அந்த திருடங்கெல்லாம் அவெஞ்சர்ஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸ்பைடர்மேன் அந்த திருடங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த திருடன் ஹைடெக் வெப்பனால ஸ்பைடர்மேனையும் புரட்டி எடுக்கிறான். அதை மேனேஜ் பண்ணி ஸ்பைடர்மேன் அந்த தீவ்ஸை பொளந்து எடுக்கிறாரு. ஒரு திருட அந்த ஹைடெக் வெப்பன்ஸை யூஸ் பண்ண அது ஆப்போசிட்ல உள்ள கடை வரைக்கும் டேமேஜ் பண்ணிடுது. அந்த கடை தான் மிஸ்டர் டெல்மாரோடது. அதை பார்த்த ஸ்பைடர்மேன் வேகமா போய் மிஸ்டர் டெல்மாரை காப்பாத்தி வெளில கூப்பிட்டு வராரு. அதுக்குள்ள திருடனுங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. பீட்டர் உடனே ஹாப்பி ஹோகனுக்கு கால் பண்ணி ஹைடெக் வெப்பன்ஸை வச்சு ஏடிஎம் ராபரி பண்ணதை சொல்றாரு. ஆனா ஹாப்பி செம பிஸியா இருக்காரு. பிகாஸ் அவெஞ்சர்ஸ் டவரை காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டோனி ஸ்டாக் அவெஞ்சர் டவரை வித்துட்டாரு. அதனால 1 வீக்ல அப்ஸ்டேட்ல உள்ள வேற ஃபெசிலிட்டிக்கு எல்லா பொருளையுமே எடுத்துட்டு போகணும். பீட்டர் அப்போ நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறாரு. பீட்டரோட பேக்கை வேற யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஸ்பைடி அவரோட ரூமுக்கு போறாரு. அவரோட மாஸ்கை கட்டிட்டு ரூம் டோரை மூடுறாரு. மூடிட்டு திரும்பினா அங்க நெட் உட்கார்ந்துருக்காரு. நெட் பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் கண்டுபிடிச்சிட்டாரு. நெட் ஸ்டார் வார்ஸ் லீகோவை பில்ட் பண்ண தான் வந்திருப்பாரு. பீட்டர் நெட் கிட்ட இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஆண்ட்மே கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. நெட் நான் எதையுமே சீக்கிரட்டா வச்சிருந்தது இல்லைன்னு சொல்ல பீட்டர் ஆண்ட்மே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால சொல்லாதுன்னு சொல்லி பீட்டர் நெட்டை ப்ராமிஸ் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பீட்டர் நெட்டை அங்க இருந்து அனுப்பிடுறாரு. அடுத்து ஆண்ட்மேவும் பீட்டரும் டின்னருக்கு போறாங்க. பீட்டர் ஆண்ட்மேட்ட ஸ்டாக் இன்டர்ன்ஷிப் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நியூஸ்ல ஸ்பைடர்மேன் ஏடிஎம் ராபரியை தடுக்க பார்த்ததை பாக்குறாங்க. அதை பார்த்தமே பீட்டர்ட்ட இந்த மாதிரி ஏதாவது நீ பார்த்தா உடனே தூரமா ஓடி போயிடுன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் பீட்டரும் நெட்டும் ஒன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நெட் உன்னை ஸ்பைடர் கடிச்சு இப்படி ஆச்சுன்னா என்ன அந்த ஸ்பைடர் கடிக்குமான்லாம் கேட்கிறாரு. போறப்ப டெல்மாரோட உடஞ்ச ஷாப்பையும் பாக்குறாங்க. நெட் பீட்டர் கிட்ட நீ முட்டை போடுவியா, ஸ்பைடர் வேணாம துப்புவியா, ஸ்பைடர் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுவியான்னு பல கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அடுத்து ஜிம் டீச்சர் கேப்டன் அமெரிக்கா வீடியோவை போட்டு காட்டி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்றாரு. அப்புறம் நெட் பீட்டர்ட்ட இந்த சூப்பர் ஹீரோஸ்க்கெல்லாம் பின்னாடி ஒருத்தவங்க இருந்து கைட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் இருக்கட்டான்னு கேட்கிறாரு. அதுக்கு பீட்டர் ஒத்துக்கல. லிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சூப்பர் ஹீரோஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லிஸ் அவங்களுக்கு ஸ்பைடர் மேனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அதை பீட்டரும் நெட்டும் கேட்டுடுறாங்க. அப்ப சத்தமா நெட் பீட்டருக்கு ஸ்பைடர் மேனை தெரியும்னு சொல்லிடுறாரு. அப்ப பீட்டர் எந்திரிச்சு ஸ்பைடர் மேனை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், ஆனா அது ஸ்டார்க் இன்டர்ன்ஷிப் மூலமா தான் சொல்லிடுறாரு. அப்ப ஃபிளாஷ் கிண்டலா முடிஞ்சா ஸ்பைடர் மேனை லிஸோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு வர சொல்றாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்புறாங்க. பீட்டர் நெட்டை எல்லார்ட்டையும் சொன்னதுக்காக திட்டுறாரு. அப்ப நெட் லிஸுக்கும் ஸ்பைடர் மேன் மேல கிரஷ் இருக்கு, அதை நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றாரு.
அன்னைக்கு நைட் ஆட்மே பீட்டரையும் நெட்டையும் லிஸ் வீட்டில் கொண்டு வந்து விடுறாங்க. பீட்டர் செம ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. ஆட்மேவும் அட்வைஸ் பண்ணிட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. பீட்டர் அவரோட ட்ரெஸ்க்குள்ள ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு தான் வந்திருக்காரு. பீட்டர் பார்ட்டிக்குள்ளே என்டர் ஆகுறாரு. நெட் எப்படி ஸ்பைடர்மேனாக என்டர் ஆகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ மிஷேல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் வருவீங்களான்னு கேட்குறாங்க. அடுத்து லிஸ் பீட்டரை பார்த்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நெட் போயிட்டு பீட்டரை ஸ்பைடர்மேனாக வர சொல்ல பீட்டர் நானாக தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நெட் அது யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறாரு. அடுத்து ஃப்ளாஷ் வேற பீட்டரை ஸ்பைடர்மேனை கூப்பிட்டு வரலன்னு செம்மையாக கலாய்க்கிறாரு. அதனாலேயே பீட்டர் ஸ்பைடி சூட்டோட ரெடி ஆகுறாரு. ஆனால் அப்படிலாம் பண்ணுறது பீட்டருக்கு பிடிக்கல. அப்போ ஸ்பைடர்மேன் தூரத்தில் ஒரு பெரிய பிளாஸ்டை பார்க்குறாரு. உடனே ஸ்பைடர்மேன் வேகமாக அந்த இடத்தை நோக்கி கிளம்புறாரு. ஓப்பன் கிரவுண்டாக இருக்கிற இடத்துல வெப் ஷூட்டர்ஸை யூஸ் பண்ணி போக முடியல. அதனால வேகமாக ஓடுறாரு. ஷாக்கர்னு சொல்லப்படுறவன் ஒரு சப்அல்ட்ரானோட ஆர்ம்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஹைடெக் வெப்பனை ஆரன் டேவிஸ்ன்றவருக்கு விற்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆரன் இதெல்லாம் பெரிய வெப்பன்ஸ், இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ரொம்ப சின்னதாக தான் எதிர்பார்த்தேன்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட ஸ்பைடர்மேன் இவனுங்க தான் ஏடிஎம் தீவ்ஸ்க்கு வெப்பனை வித்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. திடீர்னு ஸ்பைடர்மேன் போன் ரிங் ஆகிடுது. அதை கேட்ட வெப்பன் டீலர்ஸ் நீ எங்களை மாட்டி விட பிளான் பண்ணியான்னு கன்னை ஆரன் மேல எய்ம் பண்றாங்க. அதை பார்த்த ஸ்பைடர்மேன் அந்த வெப்பன் டீலர்ஸை தடுக்கிறாரு. அப்ப ஷாக்கர் அவரோட ஹைடெக் வெப்பனால ஸ்பைடியை அடிக்கிறாரு. ஆரனும் எஸ்கேப் ஆகிடுறான். வெப்பன் டீலர்ஸும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஸ்பைடர்மேன் வெப்பால அந்த வண்டியை பிடிச்சிடுறாரு. வண்டி போற வழியெல்லாம் ஸ்பைடர்மேனை தரன்னு இழுத்துட்டு போகுது. ஷாக்கர் அவரோட கன்னால ஸ்பைடர்மேனை தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. அதனால இன்னொரு ஆர்ம் டீலர் அவங்க லீடரான டூம்ஸ்க்கு கால் பண்ணி ப்ராப்ளம் பத்தி சொல்றாரு. வண்டி சேசிங்ல ஆடுனதால ஷாக்கர் அவரோட வெப்பனை கீழே போட்டுடுறாரு. ஒரு கட்டத்தில் வெப்ப அறுத்துக்கிட்டு ஸ்பைடர்மேன் வண்டியை விட்டுடுறாரு. அப்புறம் குறுக்கு வழியில ஓடி எக்கச்சக்க பொருள் எல்லாம் உடைச்சிட்டு போயிட்டே இருக்காரு. கஷ்டப்பட்டு அந்த வண்டியை சேஸ் பண்ணி போய் பிடிக்க போற நேரத்தில் டூம்ஸ் வல்ச்சர் சூட்டோட வந்து ஸ்பைடர்மேனை பிடிச்சி மேலே தூக்கிட்டு போறாரு. சர்டைன் ஹைட்டுக்கு போனதால ஸ்பைடி சூட்ல உள்ள பேராஷூட் தானா ஆன் ஆகி அதுல மாட்டிக்கிட்டு ஸ்பைடர்மேன் கீழே தண்ணிக்குள்ள விழுறாரு. ஸ்பைடர்மேன் பேராஷூட்டோட தண்ணிக்கு அடியில நல்லா மாட்டிக்கிறாரு. அப்ப அயன்மேன் அங்க வந்து ஸ்பைடர்மேனை காப்பாத்தி வெளில கூப்பிட்டு வராரு. பீட்டர் நடந்த எல்லாத்தையுமே அயன்மேன்ட்ட சொல்றாரு. அயன்மேன் குளிர்ல நடுக்கிற பீட்டருக்கு அவரோட சூட்ல உள்ள ஹீட்டரை ஆன் பண்றாரு. அப்புறம் பீட்டர் அயன்மேன் நீ என்ன பண்றேன்னு கேட்க பீட்டர் அந்த வல்ச்சர் சூட்ல உள்ளவனை தடுக்க ட்ரை பண்ணன்னு சொல்றாரு. அயன்மேன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண சில பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்றாரு. பீட்டர் இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், இதுக்காக இவ்வளோ தூரம் வர வேணாம்னு சொல்றாரு. அப்பதான் டோனி நான் என்னோட சூட்ல இல்லைன்னு காட்டுறாரு. டோனி இப்ப இந்தியாவில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட சூட் மட்டும்தான் இங்க இருக்கு. டோனி அந்த வல்ச்சர் காயை விட்டுட்டு எப்பவும் போல ஃப்ரெண்ட்லி நைபர்ஹுட் ஸ்பைடர்மேனா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சொல்லிடுறாரு. ஆனா பீட்டர் என்னால இதை பண்ண முடியும்னு சொல்றாரு. டோனி அடுத்த வாட்டி இந்த வெப்பன்ஸை பார்த்தா உடனே ஹாப்பிக்கு கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு டோனியும் காலை கட் பண்ணிடுறாரு. சூட்டும் கிளம்பிடுது. பீட்டர் திருப்பி வரும்போது அந்த வெப்பன் டீலர்ஸ்ட இருந்து விழுந்த வெப்பனை பார்க்கறாரு. அப்ப நெட் கால் பண்ணி பீட்டர் கிட்ட நீங்க வராதுன்னு சொல்றாரு. பிகாஸ் பார்ட்டியில ஃபிளாஷ் பசங்களோட சேர்ந்து பீட்டர் பார்க்கற கலாச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்பைடர்மேன் அந்த வெப்பனை எடுத்துக்கிறாரு. அடுத்து டூம்ஸோட இன்வென்டர் புதுசா ஒரு ஃபேசிங் எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. டூம்ஸ் அவரோட இடத்துக்கு வந்து அவரோட சூட்டை கழட்டுறாரு. டூம்ஸ் செம்ம டென்ஷனா இருக்காரு. டூம்ஸோட இன்வென்டர் செம ஹைட்டா வல்ச்சர் சூட் பறக்கிறதுக்கும் செம வெயிட்டை தூக்குறதுக்கும் ஹை ஆல்டிடியூட் வேக்கன்சில ரெடி பண்ணி இருக்கிறதா சொல்றாரு. டூம்ஸ் அதெல்லாம் இப்ப வேணாம்னு சொல்லிடுறாரு. அப்ப இந்த ஆர்ம் டீலர்ஸ் அங்க வராங்க. ஷாக்கர் நடந்ததை ஜாலியா என்ஜாய் பண்ண மாதிரி பேசுறாரு. டூம்ஸ் ஷாக்கர் கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேற, பொது இடத்துல வெப்பன்ஸை யூஸ் பண்ணாதுன்னு சொன்னேன், ஒருவேளை டேமேஜ் கண்ட்ரோல் யூனிட் இல்லைன்னா அவெஞ்சர்ஸ் இங்க வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. ஆனா எதையுமே ஷாக்கர் கண்டுக்கல. அதனால டூம்ஸ் அவரை வேலையை விட்டு தூக்குறாரு. அப்ப ஷாக்கர் நான் ஒரு வேளை வெளில போய் உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க டூம்ஸ் அதுவும் கரெக்ட் தான் சொல்லி ஒரு கன்னை எடுத்து ஷாக்கர் கதையை முடிக்கிறாரு. டூம்ஸ் ஷாக்கரோட காட்லெட்டை எடுத்து இன்னொரு ஒர்க்கர்கிட்ட கொடுத்து நீ தான் அடுத்த ஷாக்கர்னு சொல்றாரு.
அடுத்து ஸ்கூல் லேப்ல பீட்டர் நெட்டோட சேர்ந்து அவர் எடுத்துட்டு வந்த வெப்பனை டிஸ்மேண்டில் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப பீட்டர் இதை கிரியேட் பண்ணவங்க ஏலியன் டெக்கையும் நம்ம டெக்கையும் சேர்த்து ரெடி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. கடைசியா அந்த வெப்பன்ல உள்ள கோர் பவரை மட்டும் தனியா எடுத்துடுறாங்க. பீட்டர் ஸ்கூல்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க அந்த ஆர்ம் டீலர்ஸும் வராங்க. அந்த ஆர்ம் டீலர்ஸ் அவங்க மிஸ் பண்ண வெப்பனை தேடிக்கிட்டு வந்திருக்காங்க. பீட்டர் அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பார்க்கறாரு. அந்த ஆர்ம் டீலர்ஸ் அந்த வெப்பனோட எனர்ஜி பல்ஸை வச்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம் தேடி பார்த்துட்டு கிடைக்கலன்னு கிளம்பிடுறாங்க. அப்ப பீட்டர் ஒரு ட்ராக்கரை அவங்க மேல பிளேஸ் பண்ணிடுறாரு. அடுத்து அவங்க எங்க போறாங்கன்னு ஹாலோகிராம்ல பீட்டர் அண்ட் நெட் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மூவ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. கடைசியில வாஷிங்டன் டிசி கிட்ட உள்ள ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அதான் அவங்களோட இடமா இருக்கும்னு பீட்டர் கெஸ் பண்றாரு. பட் வாஷிங்டன் கொஞ்சம் தூரத்துல இருக்கு. எப்படி அங்க போறதுன்னு யோசிக்கும் போது பீட்டருக்கு டீகேத்தலான் ஞாபகம் வருது. அடுத்த நாள் பீட்டரும் டீகேத்தலான் குவிஸ்க்கு கிளம்புறாரு. பீட்டரோட டீச்சரும் உடனே அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஃபிளாஷோட பொசிஷனை பீட்டருக்கு கொடுக்குறாரு. லிஸ் பஸ்ல போகும்போதே பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே போறாங்க. அப்ப பீட்டருக்கு ஹாப்பி கால் பண்றாரு. நீ நியூயார்க்ல இருந்து போயிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு. அப்ப பீட்டர் அகாடமிக் டீகேத்தலான் காம்படிஷனுக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்றாரு. அப்புறம் பீட்டர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. பீட்டரும் நெட்டும் சேர்ந்து அவங்க ரூம்ல ஸ்பைடர்மேன் சூட்டை ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீட்டர் அவரோட சூட்ல உள்ள ட்ராக்கரை தனியா எடுத்துடுறாரு. நெட் அந்த சூட்ல ட்ரைனிங் வீல் புரோட்டோகால்னு ஒன்னு இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்த பீட்டர் உடனே அதை ஆஃப் பண்ண சொல்லிடுறாரு. நெட்டும் அந்த சூட்ல உள்ள ட்ரைனிங் வீல் புரோட்டோகாலை ஆஃப் பண்ணிடுறாரு. பீட்டர் அவரோட சூட்டை உள்ள போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. லிஸ் அப்ப பசங்களோட ஸ்விம்மிங் பூலுக்கு குளிக்க போறாங்க. லிஸ் பீட்டரை கூப்பிடுறாங்க. பட் பீட்டர் லைப்ரரிக்கு படிக்க போறேன்னு சொல்லிடுறாரு. அடுத்து பீட்டர் தனியா வந்து அவரோட மாஸ்க போடுறாரு. அப்ப அந்த சூட்டோட ஏஐ பீட்டர்கிட்ட பேசுது. பீட்டருக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு ஸ்கிரீன்ல எக்கச்சக்க டீடைல்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. சூட் எங்க போகணும்னு பீட்டர்கிட்ட கேட்க பீட்டரும் ட்ராக்கரை ஃபாலோ பண்ண சொல்றாரு. சூட் போறதுக்கான ஈஸியான வழியை ஸ்பைடர்மேனுக்கு காட்டுது. பீட்டர் ட்ராக்கர் உள்ள லொகேஷனுக்கு வராரு. அங்க ட்ரக்ல 3 பேர் இருக்காங்க. சூட் அவங்க அங்க பேசுறத ஸ்கேன் பண்ணி பீட்டருக்கு கேட்க வைக்குது. அவங்க பேசுறத வச்சு பீட்டர் இப்போ அவங்க எதையோ திருட தான் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. பீட்டருக்கு அவரோட வெப் ஷூட்டர்ஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகல. என்னன்னு பார்த்தா 576 வெப் ஷூட்டிங் காம்பினேஷன்ஸ் அந்த சூட்ல இருக்கு. ஆனா பீட்டருக்கு எந்த காம்பினேஷன் என்ன பண்ணணும்னு தெரியாம செம்மையா சொதப்புறாரு. 3 பெரிய ட்ரக் லோட்ஸோட இவங்க வேனை கிராஸ் பண்ணி போகுது. பார்த்தத டூம்ஸ்ட் அந்த ஒர்க்கர் சொல்ல வல்ச்சர் அந்த இடத்துக்கு வரான். அங்க போயிட்டு இருக்கிற கடைசி ட்ரக்ல ஆங்கரை போட்டு அடுத்து ஃபேசிங் எக்யூப்மெண்ட்டை மேல போடுறாரு. அப்புறம் டூம் சூட்டை கட்டிட்டு உள்ள குதிக்கிறாரு. அங்க உள்ள பொருள் எல்லாம் பாக்குறாரு. அப்ப ஸ்பைடர்மேனும் அந்த ட்ரக்குக்கு வந்துடுறாரு. டூம்ஸ் தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேல வராரு. அப்ப ஸ்பைடர்மேன் டூம்ஸோட பேக புடுங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வல்ச்சர் சூட்டோட ஜாயின் ஆகி ஸ்பைடர்மேனோட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா பீட்டருக்கு இன்னும் வெப் ஷூட்டர் செட்டிங்ஸ் ஒத்து வரல. ஸ்பைடர்மேன் அண்ட் வல்ச்சர் பேக புடுங்க சண்டை போடும்போது ஸ்பைடர்மேன் ட்ரக்குக்குள்ள விழுந்துடுறாரு. திருப்பி வெளில வர ஸ்பைடர்மேன் பார்க்கும்போது வல்ச்சர் அந்த மெட்டல் ஃபேசிங் எக்யூப்மெண்ட்டை எடுத்துட்டாரு. ஸ்பைடர்மேனும் அந்த ட்ரக்குள்ளேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஸ்பைடர்மேன் திருப்பி கண் முழிக்கிறாரு. அவருக்கு எங்க இருக்கும்னே தெரியல. அதனால அந்த கண்டெய்னர் டோரை உடைச்சிட்டு வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா கண்டெய்னர்ஸா இருக்கு. இந்த இடம் தான் டேமேஜ் கண்ட்ரோல் யூனிட் எல்லா ஏலியன் டெக்ஸையுமே சேஃபா பதுக்குற இடம். ஸ்பைடர்மேனால அந்த டோரை திறக்க முடியல. சூட்டும் மார்னிங் வரைக்கும் இந்த டோர் மூடி தான் இருக்குன்னு சொல்லுது. ஸ்பைடர்மேன் அப்புறம் அங்கேயே டைம் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பீட்டர் அந்த ஸ்பைடி சூட்டோட ஏஐக்கு கேரன்னு பேர் வைக்கிறாரு. அடுத்து அந்த புது சூட் என்னென்னலாம் பண்ணுன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. பீட்டர் கேரன் கிட்ட லிஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. லிஸ் மேல அவருக்கு இருக்கிற கிரஷ் பத்தியும் சொல்றாரு. அடுத்து எஸ்கேப் ஆக ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க வல்ச்சர் திருடின பேக போய் பார்க்கறாரு. அதுல இன்னொரு எனர்ஜி கோர் இருக்கு. அதை கேரன் ஒரு பாம்னு சொல்லுது. சர்டைன் ரேடியேஷன் கிடைச்சா அது எக்ஸ்ப்ளோட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. முன்னாடி பீட்டர் எடுத்துட்டு வந்த எனர்ஜி கோர் நெட் கிட்ட தான் இருக்கு. அந்த இடத்துல இருந்து நெட்க்கு கால் போகல. அதனால பீட்டர் மெயின் டோரை ஹேக் பண்ண ட்ரை பண்றாரு. பல காம்பினேஷனுக்கு அப்புறமா டோர் ஓபன் ஆகி எஸ்கேப் ஆகி வெளில வராரு. நெட் டீகேத்தலானுக்கு அந்த எனர்ஜி கோரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. டீகேத்தலான் குவிஸ் காம்படிஷனும் ஆரம்பிச்சுட்டு மிஷேல் கடைசி குவிஸ் கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணி அந்த இயர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்றாங்க.
ஸ்பைடர்மேன் வேகமா நடக்க போற ப்ராப்ளமை தடுக்க ஓடுறாரு. பீட்டரோட டீச்சர் வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ண பசங்களை வாஷிங்டன் மான்யூமெண்ட்டை பார்க்க கூப்பிட்டு போறாரு. மிஷேல் மட்டும் உள்ள போகல. பீட்டர் இப்ப நெட்க்கு கால் பண்ணி அந்த எனர்ஜி கோர் பத்தி சொல்லலாம்னு பார்த்தா அதை விடல. பட் நெட் அவர் வாஷிங்டன் மான்யூமெண்ட்ல இருக்கிறத சொல்லிடுறாரு. அப்ப நெட் கிட்ட லிஸ்ட் போனை வாங்கி உனக்கு என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் டீகேத்தலானுக்கு வரலன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லா மிட் டவுன் ஸ்டூடெண்ட்ஸும் லிஃப்ட் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ நெட் பேக்ல இருந்த எனர்ஜி கோர் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி பிளாஸ்ட் ஆகுது. அதனால பில்டிங்க்கு சரியான டேமேஜ் ஆகுது. ஸ்பைடர்மேன் அங்கே வந்து கேரன் ஹெல்ப்போட உள்ள லிஃப்ட்டில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் அந்த வாஷிங்டன் மான்யூமெண்ட் மேலே ஏற ஆரம்பிக்கிறாரு. அது செம்ம ஹைட்டான பில்டிங், அதனால ஏறிக்கிட்டே இருக்காரு. லிஃப்டோட சேஃப்டி சிஸ்டமும் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகுது. பில்டிங்கோட ஒர்க்கர்ஸ்லாம் பசங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கமோஷனால சீக்கிரமா லிஃப்ட் கீழே விழ போகுதுன்னு கேரன் சொல்லுது. கேரன் பீட்டர் சூட்ல இருந்த ஸ்பைடரை ரிலீஸ் பண்ணி உள்ள போக வழியை தேடுது. தேடி ஒரு வழியை சொல்லுது. ஸ்பைடர்மேனும் வேகமா அந்த இடத்துக்கு போய் அந்த திக்கான கிளாஸை உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. இன்னும் ஹார்டா ட்ரை பண்றாரு. அப்போ கிராக் மட்டும்தான் கிளாஸ்ல விழுது. அப்ப போலீஸ்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து ஸ்பைடர்மேனை உடனே கீழே இறங்க சொல்றாங்க. லிஃப்ட் செம்மையா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஸ்பைடி பில்டிங்கோட டாப்புக்கே போய் அப்படியே அந்த ஹெலிகாப்டரை தாண்டி திருப்பி ஹெலிகாப்டரை பிடிச்சி ஸ்விங் பண்ணி அந்த கிளாஸை உடைச்சிட்டு உள்ள போய் கரெக்டா கீழே விழ போன லிஃப்டை பிடிச்சிடுறாரு. ஆனா லிஃப்ட் ஸ்பைடர்மேனையும் இழுத்துடுது. அவரும் லிஃப்ட்டுக்குள்ள வந்து விழுறாரு. அங்கிருந்து கீழே விழ போன லிஃப்டை தடுக்கிறாரு. ஸ்பைடி லிஃப்டை டோருக்கு நேரா இழுத்துட்டு போக டோரை திறந்து பசங்களாம் வெளில வராங்க. லிஸ் வெளில வர்றதுக்குள்ள லிஃப்ட் கீழே விழுது. அப்ப ஸ்பைடர்மேன் லிஸ்ஸை மட்டும் வெப்பால புடிச்சு காப்பாத்திடுறாரு. லிஸ்ஸை காப்பாத்தின ஸ்பைடர்மேனை கேரன் கிஸ் பண்ண சொல்லுது. பட் அதுக்குள்ள ஸ்பைடர்மேன் கீழே விழுந்துடுறாரு. அடுத்து டூம்ஸோட இன்வென்டர் புது டீல்ஸை கம்ப்ளீட் பண்ண புது மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னு கேட்கிறாரு. டூம்ஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. டூம்ஸ் 8 வருஷமா யாருக்குமே நம்ம மேல சின்ன டவுட் கூட வரல. ஆனா இந்த ஸ்பைடர்மேன் செம்மையா கடுப்பேத்துறான்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ டூம்ஸ் நியூஸ்ல ஸ்பைடர்மேன் டீகேத்தலான் டீமை காப்பாத்தின நியூஸை பாக்குறாரு. டீகேத்தலானுக்கு போன பசங்களாம் ஸ்கூலுக்கு திருப்பி வராங்க. அப்புறம் டீகேத்தலானுக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நடந்ததை பத்தின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்தினதால ஸ்பைடர்மேனை எல்லாருமே பாராட்டுறாங்க. அது நெட் அண்ட் பீட்டர் ரெண்டு பேருக்குமே செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. பீட்டர் டீகேத்தலானை கட்டடிச்சதால பிரின்சிபல் பீட்டருக்கு டிடென்ஷன் கொடுத்துறாரு. அங்க கேப்டன் அமெரிக்காவோட அட்வைஸ் ரெக்கார்டை பீட்டர் பார்த்துட்டு இருக்காரு. கடுப்பான பீட்டர் டிடென்ஷனோட பாதியிலேயே கிளம்பிடுறாரு. பீட்டர் ஸ்கூல்ல பதுக்கி வச்ச வெப் ஃப்ளூயிடை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அப்புறம் பீட்டர் மாஸ்க போட்டுக்கிட்டு கேரன் கிட்ட அன்னைக்கு பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. கேரன் பீட்டர் பார்க்குற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும். அந்த வீடியோஸை பீட்டர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆர்ம் டீலர்ஸ் மேல ஃபேஷியல் ரெகக்னிஷன் பண்ணி பார்த்ததுல அவங்க மேல எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸுமே இல்ல. ஆனா அங்க இருந்த ஆரன் டேவிஸ் மேல சின்ன சின்ன கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. சோ பீட்டர் ஆரனை தேடி கிளம்புறாரு. பீட்டர் ஆரனை வெப்பால கட்டி வச்சுட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண டெரர் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி டெரர் வாய்ஸ்ல மிரட்டுறாரு. ஆரன் நான் உன்னோட வாய்ஸ் அங்கேயே கேட்டேன், குழந்தை மாதிரி இருந்துச்சு, ஒழுங்கா பேசுன்னு கேட்கிறாரு. அப்புறம் ஸ்பைடர்மேனும் ஒழுங்கா யார் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் சேல் பண்றதுன்னு கேட்கிறாரு. ஆரனுக்கு அந்த வெப்பன்ஸ் டேஞ்சர்னு தெரியும். சோ ஸ்பைடர்மேன் கிட்ட அந்த வல்ச்சர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க அவங்க போறாங்கன்னு தெரியும்னு சொல்லி அந்த லொகேஷனை சொல்றாரு. உடனே ஸ்பைடர்மேன் அந்த லொகேஷனுக்கு போய் அவங்க போற ஷிப்ல ஏறுறாரு. அந்த ஷிப்ல டூம்ஸும் அவங்க ஆளுங்களும் இருக்காங்க. ஸ்பைடர்மேன் மெக்கார்கன்ற கிரிமினலை அங்க பாக்குறாரு. ஸ்பைடர்மேன் ட்ரோன் அந்த ஷிப்பை ஸ்கேன் பண்ணி வெப்பன்ஸ் இருக்கிற ட்ரக்கை கண்டுபிடிக்குது. டூம்ஸோட க்ரூ அவங்க வெப்பன்ஸை மெக்கார்கன்ற கிரிமினலுக்கு விற்க வந்திருக்காங்க. திடீர்னு டோனி ஸ்டார்க் பீட்டருக்கு கால் பண்ணிடுறாரு. அப்ப டோனி பீட்டர் கிட்ட வாஷிங்டன்ல நல்ல வேலை பண்ணன்னு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப டூம்ஸோட க்ரூவை தடுக்க பீட்டர் டோனி காலை கட் பண்ணிடுறாரு. ஸ்பைடர்மேன் ட்ரக்கோட கீஸை புடுங்கிடுறாரு. அங்க உள்ள எல்லாரையுமே அடிச்சு போடுறாரு. ஷாக்கர் கூட அங்க நல்லா மாட்டிக்கிறாரு. டூம்ஸுக்கு ஸ்பைடி வந்துட்ட நியூஸ் போகுது. டூம்ஸ் அந்த ட்ரக் கிட்ட வராரு. ஸ்பைடர்மேனும் அவரை பார்க்கறாரு. அப்ப திடீர்னு
திடீர்னு அந்த இடத்துக்கு FBI வராங்க. அதே நேரம் வல்ச்சர் அவரோட சூட்டை போட்டுக்கிட்டு வெளில வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஸ்பைடர்மேன் FBI ஆளுங்களை காப்பாத்துறாரு. வல்ச்சர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண ஸ்பைடர்மேன் வெப்பால விடாம வல்ச்சரை புடிச்சுக்கிறாரு. ஸ்பைடர்மேன் எக்கச்சக்க வெப்பெல்லாம் விட்டு வல்ச்சரை கட்டி போட பாக்குறாரு. எல்லாத்தையுமே வல்ச்சரை அறுத்து விட்டுறாரு. ஸ்பைடர்மேன் வெப்பால ஷாக் கொடுத்து வல்ச்சர் கிட்ட இருந்த வெப்பனை புடுங்கிடுறாரு. அந்த வெப்பன் கண்ட்ரோல் இல்லாம அந்த ஷிப்பை அப்படியே கரெக்டா ரெண்டா பொளக்க ஆரம்பிக்குது. அதே நேரம் வல்ச்சரும் ஷாக்கரும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. பீட்டர் இருந்த ஷிப் கரெக்டா ரெண்டா டிவைட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஷிப் முழுக ஆரம்பிக்குது. ஸ்பைடர்மேன் பிரிஞ்சு விழுற ஷிப்பை வெப்பெல்லாம் வச்சு ரெண்டு சைடுமே கட்டி ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியில எல்லா வெப்பையுமே ஒன்னா இழுத்து கட்டிடுறாரு. இருந்தாலும் வெயிட் தாங்காம அந்த ஸ்பைடர் வெப்லாம் அறத்துக்க ஆரம்பிக்குது. ஸ்பைடர்மேனுக்கு என்ன பண்றதுனே சுத்தமா புரியல. மக்கள் எல்லாருமே செம்மையா பயப்படுறாங்க. பீட்டர் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு சைடு ஷிப் பிரிஞ்சு போகாம டைட்டா ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றாரு. திடீர்னு ஷிப் ஒன்னா சேர ஆரம்பிக்குது. பீட்டருக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு பார்த்தா அயன்மேன் தான் அந்த ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அயன்மேன் அவரோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு அந்த ஷிப்பை வெல்டிங்லாம் பண்ணி திருப்பி ஒன்னா ஜாயின் பண்றாரு. அயன்மேன் அந்த ஷிப்பை ஒன்னா ஹோல்ட் பண்ணிட்டு கிளம்புறாரு. புது ஷாக்கர் டூம்ஸ் கிட்ட நம்மளை இப்ப எல்லாருமே பிடிக்க பாக்குறாங்கன்னு சொல்லி வேலை வேணான்னு சொல்றாரு. அப்ப டூம்ஸ் ஹை ஆல்டிடியூட்ல பறக்கிற புது சூட்டை ரெடி பண்ண சொல்லிடுறாரு. அது ஷாக்கருக்கும் ஓகேன்னு தோணுது. பீட்டர் ஒரு மாடியில தனியா உட்காந்துருக்காரு. அப்ப அங்க அயன்மேன் வராரு. அயன்மேன் பீட்டர் கிட்ட நான் உன்னை அந்த வெப்பன்ஸ் ப்ராப்ளமை விட்டுடுன்னு சொன்னேன், ஆனா நீ $multi-billion சூட்டை ஹேக் பண்ணி அதையே பண்ணியிருக்கன்னு திட்டுறாரு. பீட்டர் அப்போ நான் உங்ககிட்ட இந்த வெப்பன்ஸ் பத்திலாம் சொன்னேன், ஆனா நீங்க கண்டுக்கல. உண்மையா என்னை பத்தி கேர் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க இங்க வந்திருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப சூட்ல இருந்து டோனி வெளில வராரு. டோனி, நீ சொன்னதை நான் கேட்டேன், நான் தான் FBIக்கு கால் பண்ணேன். எல்லாரும் என்கிட்ட 14 வயசு பையனை நம்புறியான்னு கேட்டப்ப நான் தான் உன்னை நம்பினேன். இன்னைக்கு யாராவது இறந்திருந்தா எல்லாருமே ஒன்னதான் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நீயே இறந்திருந்தா அந்த பிளேம் எனக்கு தான் சொல்றாரு. அப்புறம் டோனி அவரோட சூட்டை திருப்பி கேட்கிறாரு. பீட்டர் அந்த சூட் இல்லாம நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப டோனி, அந்த சூட் இல்லாம நீ ஒண்ணு இல்லைன்னா நீ அந்த சூட்டை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பீட்டர் செம சோகமா வீட்டுக்கு போறாரு. அண்ட் மே ரொம்ப லேட்டா பீட்டர் வந்ததால பயந்துட்டாங்க. அப்ப பீட்டர் ஸ்டார்க் இன்டர்ன்ஷிப்ல பெருசா சொதப்பிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆண்ட்மேவும் பீட்டர் கிட்ட ஆறுதலா பேசுறாங்க. ஸ்கூல் பிரின்சிபலும் பீட்டருக்கு அட்வைஸ் பண்றாரு. பீட்டர் கொஞ்சம் கொஞ்சமா மனசளவுல ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகுறாரு. அப்ப பீட்டர் லிஸ்ஸை மீட் பண்ணி டீகேத்லானுக்கு வராததுக்கு சாரி கேட்கிறாரு. அத லிஸ் பெருசாவே எடுத்துக்கலன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பீட்டர் அவரோட ஹோம் கமிங் டேட்டா லிஸ்ஸை கூப்பிடுறாரு. அதுக்கு லிஸ்ஸும் ஒத்துக்கிறாங்க. பீட்டர் ஆண்ட்மேட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. ஆண்ட்மேவும் ஹோம் கமிங் பார்ட்டிக்கு ரெடியாக பீட்டருக்கு ஹெல்ப் பண்றாங்க. மே டான்ஸ் ஸ்டெப்ஸுக்கு கூட ஹெல்ப் பண்றாங்க. மே சில அட்வைஸ்லாம் பண்ணி பீட்டரை லிஸ் வீட்டில் டிராப் பண்றாங்க. பீட்டர் லிஸ் வீட்டு காலிங் பெல்ல அமுக்கிட்டு வெயிட் பண்றாரு. அப்ப கதவை திறந்துட்டு டூம்ஸ் வராரு. டூம்ஸ் தான் லிஸ்ஸோட அப்பா. டூம்ஸை பார்த்ததும் பீட்டருக்கு ஷாக்கா இருக்கு. பயத்திலேயே உள்ள போறாரு. அங்க லிஸ்ஸோட அம்மா வந்து லிஸ்ஸை கூப்பிட போறாங்க. டூம்ஸ் பீட்டர்கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா பீட்டர் பயந்த மாதிரியே வியர்டா பேசுறத டூம்ஸ் நோட் பண்றாரு. லிஸ் ரெடி ஆகி அங்க வராங்க. லிஸ்ஸோட அம்மா பீட்டரையும் லிஸ்ஸையும் சேர்த்து போட்டோ எடுக்கிறாங்க. டூம்ஸ் அவங்கள ஸ்கூல்ல டிராப் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கு பீட்டர் வேணான்னு சொல்ல டூம்ஸ் நான் டவுனை விட்டு வெளில போறேன், வழியில தான் டிராப் பண்ண போறேன்னு சொல்றாரு. கார்ல போகும்போது டூம்ஸ் கிராஜுவேட் ஆகிட்டு என்ன பண்ண போறேன்னு பீட்டர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப லிஸ் பீட்டர் டோனி ஸ்டாக்கோட இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறத சொல்லிடுறாங்க. பீட்டர் அதுக்கு அது போரிங்கா இருந்துச்சு, அதனால போகலன்னு சொல்றாரு. அப்ப லிஸ், நீ ஸ்பைடர்மேன் கூடலாம் சுத்தி இருக்க, எப்படி போர் அடிக்கும்னு கேட்கிறாங்க. அடுத்து டூம்ஸ் உன்னோட வாய்ஸை கேட்ட மாதிரி இருக்குன்னு பீட்டர்கிட்ட சொல்ல லிஸ் அவங்க கூட பீட்டர் டீகேத்லானுக்கு வந்ததையும் பார்ட்டிக்கு வந்ததையும் சொல்றாங்க. பீட்டர் அப்ப அந்த பார்ட்டி செம பார்ட்டின்னு சொல்ல லிஸ், நீ 2 செகண்ட் கூட அங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது எல்லாமே டூம்ஸ்க்கு டவுட்டை வர வைக்குது.
டூம்ஸ் லிஸ் சொன்ன எல்லாத்தையுமே வச்சு எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் கண்டுபிடிக்கிறாரு. டூம்ஸ் அப்புறம் இவங்கள ஸ்கூல்ல கூப்பிட்டு வந்து விடுறாரு. டூம்ஸ் லிஸ் கிட்ட பீட்டர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி லிஸ்ஸை உள்ள அனுப்பிடுறாரு. டூம்ஸ் பீட்டர் கிட்ட நீ என்னோட பொண்ணை காப்பாத்திருக்க, அதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன், அதனால உனக்கு இந்த சான்ஸை தரேன், நீ இங்க இருந்து போனதும் என்னையும் என்னோட பிசினஸையும் மறந்துடு, இல்லைன்னா உன்னை கண்டிப்பா கொன்னுடுவேன், என்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி பீட்டரை அனுப்புறாரு. பீட்டர் செம குழப்பத்தோட பார்ட்டிக்குள்ள போறாரு. பீட்டர் லிஸ் கிட்ட போய் சாரி கேட்டுட்டு நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. பீட்டர் ஸ்கூல்ல அவர் மறைச்சு வச்சிருக்க அவரோட பழைய சூட்டை எடுக்கிறாரு, போட்டுக்கிட்டு வெளில வராரு. அப்ப கரெக்டா ஷாக்கர் வந்து ஸ்பைடர்மேனை அடிச்சிடுறாரு. டூம்ஸ்க்கு பீட்டர் எப்படியும் சொல்றத கேட்க மாட்டான்னு தெரியும், அதான் ஷாக்கரை அங்க அனுப்பியிருக்காரு. ஸ்பைடர்மேனோட வெப் ஷூட்டர்ஸ் தனியா வந்து விழுந்துடுது. அதை ஸ்பைடர்மேன் எடுக்க ட்ரை பண்ண ஷாக்கர் விடவே இல்லை. ஷாக்கர் ஸ்பைடர்மேனை செம்மையா அடிக்கிறாரு. ஸ்பைடர்மேனை பஸ்ஸோட சேர்த்து புரட்டி எடுக்கிறாரு. அப்புறம் ஷாக்கரோட காட்லெட்டை திடீர்னு வெப் ஷூட்டரால நெட் பிடிச்சிடுறாரு. அப்புறம் பீட்டர் ஷாக்கரை வெப்பால கட்டிடுறாரு. பீட்டர் நெட் கிட்ட அந்த வல்ச்சர் லிஸ்ஸோட அப்பா தான் சொல்லி அதை ஹாப்பிக்கும் கால் பண்ணி சொல்றாரு. அப்புறம் பீட்டரோட போனையும் ட்ராக் பண்ண சொல்றாரு. அடுத்து ஸ்பைடர்மேன் ஃபிளாஷோட காரையும் போனையும் வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு. ஆனா ஸ்பைடிக்கு காரை ஒழுங்கா ஓட்ட தெரியல. ஸ்பைடி நெட்க்கு கால் பண்ணி அவரோட போனை ட்ராக் பண்ண சொல்றாரு. பிகாஸ் பீட்டரோட போன் டூம்ஸோட கார்ல தான் இருக்கு. ஸ்பைடர்மேன் காரை ஓட்ட தெரியாமலே தாறுமாறா ஓட்டிட்டு போறாரு. டூம்ஸ் அவரோட லொகேஷனுக்கு போயிட்டாரு. நெட் ஹாப்பி ஹோகனுக்கு கால் பண்ணி அவர் பீட்டரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. சொன்னதுமே ஹாப்பி காலை கட் பண்ணிடுறாரு. நெட் டூம்ஸோட லொகேஷனை சொல்றாரு. அடுத்து நெட் பீட்டர் கிட்ட ஹாப்பி ஏதோ அர்ஜென்ட்டா இருந்தாரு, 9 மினிட்ஸ்ல டேக் ஆஃப் பண்ண போறதா பேசிக்கிட்டாங்க, சுத்தி எக்கச்சக்க பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பீட்டருக்கு அவெஞ்சர்ஸ் டவரை ஃபுல்லா வெக்கேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரியுது. அந்த பிளேனை தான் டூம்ஸ் திருட போறான்னு பீட்டர் தெரிஞ்சுக்கிறாரு. ஹாப்பியோட தலைமையில எல்லா பொருளையுமே அவெஞ்சர்ஸ் டவர்ல இருந்து ஏரோப்ளேன்ல லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பீட்டர் கஷ்டப்பட்டு காரை ஓட்டிட்டு போய் கிராஷ்லாம் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு போறாரு. பீட்டர் அங்க உள்ள ஃபெசிலிட்டிக்குள்ள போறாரு. வல்ச்சர் சூட் உடைஞ்சு கிடக்கு. அப்புறம் ஸ்பைடர்மேன் டூம்ஸையும் கண்டுபிடிக்கிறாரு. டூம்ஸ் பீட்டர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. பிகாஸ் கொஞ்சம் டைமை கெயின் பண்ணதாம். அதுக்குள்ள டூம்ஸோட அப்கிரேடட் சூட் அங்க வந்துடுது. வல்ச்சர் சூட் அங்க உள்ள எல்லா பில்லரையுமே அடிக்குது. ஆனா ஸ்பைடி அவர் மேல சூட் படக்கூட இல்லைன்னு சந்தோஷப்படுறாரு. அப்ப டூம்ஸ் அது ஒன்னு அடிக்க ட்ரை பண்ணலன்னு சொல்றாரு. அப்ப அங்க உள்ள பில்டிங் இடிஞ்சு ஸ்பைடர்மேன் மேல விழுது. அப்புறம் டூம்ஸ் அவரோட வல்ச்சர் சூட்டை போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறாரு. அவெஞ்சர்ஸ் டவர்ல இருந்து பிளேன் டேக் ஆஃப் ஆக ரெடி ஆகுது. ஸ்பைடர்மேன் பில்டிங்க்கு அடியில நல்லா மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு மேல உள்ள பில்டிங்கை தூக்க ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. அதனால ஹெல்ப் கேட்டு பீட்டர் கத்துறாரு. ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அப்பதான் ஸ்பைடர்மேன் கிட்ட இந்த சூட் இல்லாம நீ ஒண்ணு இல்லைன்னா அதை நீ வச்சுக்க கூடாதுன்னு டோனிய சொன்னாருன்னு பீட்டருக்கு புரியுது. சூட்டால ஒருத்தவன் ஹீரோ ஆக மாட்டான், அவனுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் பவர் தான் அவனை ஹீரோ ஆக்கும். அதை புரிஞ்சுக்கிட்ட பீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மேல விழுந்த எல்லா பில்டிங்ஸையும் தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. வல்ச்சர் பிளேன் கிளம்ப வெயிட் பண்றாரு. கிளம்பணும் அவரும் கிளம்புறாரு. வல்ச்சர் கிளம்பும் போது ஸ்பைடர்மேன் வெப்பால பிடிச்சி வல்ச்சருக்கே தெரியாம பறக்குறாரு. பிளேன்ல இன்விசிபிள் பேனல்ஸ் ஆக்டிவேட் பண்றாங்க. பிளேனும் இன்விசிபிள் ஆகுது. வல்ச்சருக்கு ஏதோ இழுக்கிற மாதிரி தோணுது, ஆனா அதை பெருசா கண்டுக்கல. வல்ச்சர் பிளேன் மேல அட்டாச் ஆகி வேக்யூம் சீல ஆக்டிவேட் பண்றாரு. அதனால சூட் பிளேனோட நல்லா காத்து கூட உள்ள போகாத மாதிரி ஒட்டிக்குது. அப்புறம் வல்ச்சர் ஃபேசிங் எக்யூப்மெண்ட்டை பிளேஸ் பண்ணி டூம்ஸ் மட்டும் உள்ள போறாரு. பீட்டர் கஷ்டப்பட்டு வல்ச்சர் சூட் கிட்ட போறாரு. வல்ச்சர் ஹேக் பண்ணி அந்த பிளேனோட கோஆர்டினேட்ஸையே மாத்துறாரு. பிளேன் கரெக்டா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீகாயை அனுப்புறாங்க. சோ ஹாப்பிக்கு பிளேன் கரெக்டா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வல்ச்சர் அங்க உள்ள பொருள் எல்லாம் பாக்குறாரு. அயன்மேன் சூட், எக்கச்சக்க ஆர்க் ரியாக்டர்னு பல பவர்ஃபுல்லான டெக்னாலஜி உள்ள இருக்கு. ஸ்பைடர்மேன் கஷ்டப்பட்டு வல்ச்சர் சூட்டை நகர்த்திடுறாரு. ஏரோப்ளேன்ல ஹோல் விழுந்த மாதிரி அலர்ட் வருது. என்னன்னு டூம்ஸ் போய் பார்த்தா ஸ்பைடர்மேன். டூம்ஸ் வல்ச்சர் சூட்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்றாரு. அதுல பிளேனுக்கும் டேமேஜ் ஆகுது. ஸ்பைடர்மேன் பிளேனோட விங்ல மாட்ட போறாரு. அப்போ வெப்பால ஸ்பைடி அதோட ரொட்டேஷனை ஸ்டாப் பண்ணி எஸ்கேப் ஆகுறாரு. அதனால ரொட்டேட்டிங் மிஷின் உடைஞ்சிடுது. வல்ச்சர் பீட்டர் அட்டாக் பண்றப்ப பிளேனையும் செம்மையா டேமேஜ் பண்ணிடுறாரு.
பண்ணிடுறாரு. ஸ்பைடர்மேன் பிளேனுக்கு மேல ரொம்பவே கஷ்டப்பட்டு வல்ச்சரோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. டூம்ஸ் இன்வென்டர் பிளேன் கீழே விழ போகுதுன்னு வார்ன் பண்றாரு. ஆனா வல்ச்சர் இந்த வாட்டி வெறும் கையோட வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. பிளேன் சிட்டில கிராஷ் ஆகுற மாதிரி போகுது. ஸ்பைடர்மேன் பிளேனோட விங்ஸை சாயாம பிடிச்சிருந்ததால கொஞ்சம் தூரம் பறந்து போய் பீச்ல பிளேன் கிராஷ் ஆகுது. ஹாப்பி ஹோகன் அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாரு. பிளேன் கிராஷ் ஆனதுல ஸ்பைடர்மேன் தூரமா வந்து விழுந்துடுறாரு. பீட்டருக்கு நல்லா அடிபட்டு இருக்கு. அப்பவும் வல்ச்சர் பீட்டரை அட்டாக் பண்றாரு. வல்ச்சரோட சூட்டுக்குமே பயங்கரமா டேமேஜ் ஆகியிருக்கு. இருந்தாலும் வல்ச்சர் பீட்டரை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் முடிஞ்ச அளவுக்கு வல்ச்சரை சமாளிக்கிறாரு. வல்ச்சர் பீட்டரை நல்லா அடிச்சு போட்டுடுறாரு. அப்புறம் ஒரு பெரிய பாக்ஸை பார்த்த டூம்ஸ் அந்த பாக்ஸை தூக்கிக்கிட்டு பறக்கலான்னு பாக்குறாரு. ஆனா சூட் டேமேஜ் ஆனதால அவ்வளவு வெயிட்டை தூக்க முடியாம வெடிக்க போகுது. அதை பார்த்த பீட்டர் வல்ச்சரை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அதை டூம்ஸ் புரிஞ்சுக்காம எஸ்கேப் ஆக தான் பாக்குறாரு. பீட்டரோட வெப் ஃப்ளூயிட் வேற காலி ஆகிட்டு டூம்ஸோட சூட் புகஞ்சு கீழே விழுந்துடுறாரு. பீட்டர் என்ன ஆச்சுன்னு ஓடி போய் பார்க்குறாரு. கஷ்டப்பட்டு டூம்ஸையும் அந்த சூட்ல இருந்து காப்பாற்றி தூரமாக தூக்கிட்டு வராரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு டேமேஜ் கண்ட்ரோலும் ஹாப்பி ஹோகனும் வராங்க. ஸ்பைடர்மேன் அந்த பிளேன்ல உள்ள எல்லா பொருளையுமே சேவ் பண்ணிட்டாரு. ஸ்பைடர்மேனும் தூரமாக போய் ஒரு இடத்துல டயர்டாக உட்காந்துருக்காரு. அடுத்து பீட்டர் ஸ்கூலுக்கு போறாரு. அங்க லிஸ்ஸை மீட் பண்றாரு. லிஸ் இப்போ வேற ஊருக்கு போக போறாங்க. கடைசியா லிஸ் பீட்டர் கிட்ட உனக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல, சீக்கிரமா அதை சரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பீட்டரோட டீச்சர் டீகாத்லான் டீமை கூப்பிட்டு நெக்ஸ்ட் இயரோட கேப்டனா மிஷேல் அப்பாயிண்ட் பண்றாரு. அப்ப மிஷேல் அவங்கள எல்லாருமே ஷார்ட்டா எம்ஜேன்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பீட்டருக்கு பாத்ரூம்க்கு வான்னு ஒரு மெசேஜ் வருது. பீட்டரும் போறாரு. அங்க ஹாப்பி வெயிட் பண்றாரு. ஹாப்பி பீட்டருக்கு பண்ண ஹெல்ப்காக தேங்க்ஸ் சொல்றாரு. அப்புறம் பீட்டரை டோனி அப்ஸ்டேட்டுக்கு கூப்பிட்டதா சொல்லி ஹாப்பி கூப்பிட்டு போறாரு. ஹாப்பி புது அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட்க்கு பீட்டரை கூப்பிட்டு போறாரு. டோனி பீட்டரை வந்து மீட் பண்றாரு. அப்புறம் பீட்டர்ட்ட டோனி தனியா பேசணும்னு சொல்லி ஹாப்பியை கிளம்ப சொல்றாரு. டோனி பீட்டரை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு. ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. டோனி பீட்டர் கிட்ட உலகத்துக்கு புது அவெஞ்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ற நேரம் வந்துட்டு, நீ ரெடியா இருக்கிறப்ப இந்த புது அயன் ஸ்பைடர் சூட்டோட அந்த டோரை தாண்டி வா, அங்க 50 ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாரு. அந்த அயன் ஸ்பைடர் சூட் பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. ஆனா பீட்டர் இப்போதைக்கு இந்த சூட் வேணாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்லி நைபர்ஹுட் ஸ்பைடர்மேனாவே இருக்குன்னு சொல்லிடுறாரு. டோனியும் ஓகே சொல்லிடுறாரு. போகும்போது பீட்டர் ஸ்டாக் கிட்ட இது ஒரு டெஸ்ட் தானேன்னு கேட்க டோனியும் ஆமான்னு சொல்றாரு. டோனிக்கு பீட்டர் எடுத்த முடிவுல செம ஹாப்பி. அப்ப பெப்பர் பாட்ஸ் அங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்றாங்க. பீட்டர் எங்கன்னு கேக்குறாங்க. பெப்பருக்கு ரிப்போர்ட்டர்ஸ்ட என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப டோனி நம்ம மேரேஜ் பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. பீட்டர் அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க அவரோட பழைய இன்டிகிரேட்டட் சூட் இருக்கு. அதை பீட்டர் போடுறாரு. அதை ஆண்ட்மேவும் பார்த்துடுறாங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஜெயில மெக்கார்கனும் டூம்ஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. கார்கன் டூம்ஸ் கிட்ட உனக்கு ஸ்பைடியோட ரியல் ஐடென்டிட்டி தெரியும்னு வெளில ஒரு ரூமர் போகுதுன்னு கேட்கிறாரு. ஆனா டூம்ஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதோட ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்தோட முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே. டாடா, பாய் பாய்.